ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய், கடுகு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளி போட்டு, சின்ன தக்காளியாக போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்கோலி பாதிக்கணும். அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு பாதி ப்ரோக்கோலியும் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கவலை வேக வச்சு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு ப்ரோக்கோலியை நம்ம கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா வதக்கணும், ட்ரையாக வதக்கணும். இதில் உப்பு, ருசிக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா ட்ரையாக சுண்ட வதக்கணும். நல்லா வதக்கணும், ட்ரையாக வதக்கணும். இது அப்படியே ஃப்ரை பண்ணணும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா ட்ரையாக வதக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இறக்கிடலாம். இது ஃப்ரை ப்ரோக்கோலி உருளைக்கிழங்கு ஃப்ரையே செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.